சற்றும் எனை விலகாத வெட்ட வெளியே துளியும் தன்மை மாறாத களியே சந்தடி மிகுந்த இடர்த்வந்தமெனும் சந்தையினில் தந்தையென வந்த தயவே முற்றும் எனை பற்றும் வினை கற்ற இணை ஒற்றை வீரல் இற்று விழச் செய்த விடிவே மூலையில் இருந்தவனை சாலையினில் நடமாட முத்துரதம் வைத்த நிதியே சற்றும் எனை விலகாத வெட்ட வெளியே துளியும் தன்மை மாறாத களியே சந்தடி மிகுந்த இடர்த்வந்தமெனும் சந்தையினில் தந்தையென வந்த தயவே முற்றும் எனை பற்றும் வினை கற்ற இணை ஒற்றை வீரல் இற்று விழச் செய்த விடிவே மூலையில் இருந்தவனை சாலையினில் நடமாட முத்துரதம் வைத்த நிதியே அற்று விழுமத்தனையும் வெற்றி எனச் சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே அறிவும் அறியாமையென அலை புரளும் அனுபவத்தடிநாதமான அழகே அற்று விழுமத்தனையும் வெற்றி எனச் சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே அறிவும் அறியாமையென அலை புரளும் அனுபவத்தடிநாதமான அழகே உற்றுற்று நோக்கியே உயிர் மாற்றி உன்னையே உயிராக வார்த்த திருவே ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே உற்றுற்று நோக்கியே உயிர் மாற்றி உன்னையே உயிராக வார்த்த திருவே ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திருமந்திரம் என்கின்ற தேன் கடல் அதன் முன்பு ஒரு சிற்றெரும்பாக நின்று மிரண்டபடி என்னுடைய கரங்கூப்பி உங்கள் முன் நிற்கிறேன். திருமந்திரம் எத்தனை பகுதிகள் கொண்டது என்றெல்லாம் பகுத்து பார்ப்பதற்கு இல்லை. இப்போ ஒரு பொருட்காட்சி சாலைக்கு போகிறோம் என்றால் முழுக்க ஒரு பொருட்காட்சி சாலையை ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்த்தவர்கள் உண்டா? ரொம்ப கஷ்டம். அம்மா கூட குழந்தை போகுது, எவ்வளோ பார்க்க முடியும்? கொஞ்சம் தான் பார்க்க முடியும். பொருட்காட்சி சாலைக்கே அப்படின்னா ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு உலகத்துக்கு, இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி பார்க்க முடியுமா? உலகத்தை எல்லாம் கூட சுற்றி பார்த்து விட முடியும். ஆனால் திருமந்திரம் என்னும் தெளிவின் உச்சத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் அனைத்து பரிமாணங்களையும் ஒரு சேர காண்பது என்பது முடியவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நூல் அது. அதை நூல் என்று சொல்வதை காட்டிலும் உள்ளாழ்ந்த ஆன்மீக அனுபவம் என்று சொல்வதே மிகவும் பொருத்தமாக இருக்கும். பாரதியார் சொல்வார், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். ஏன் அப்படி? எல்லா நாடும் தான் பழசான நாடு, இதில் இது மட்டும் பழம்பெரும் நாடு, அதென்ன பார்க்கலாம் திலகம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பாரத நாடு ஒரு நாடல்ல, ஒரு கோவில், திருக்கோவில். அப்படித்தான் உலகமே கருதி வந்திருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் அத்தனை நாடுகளும் பாரதத்தை ஒரு திருக்கோவிலாக அல்லது திருவருளை வழங்கக்கூடிய ஒரு குருவாகத்தான் பாரதத்தை பார்த்து வந்திருக்கிறது. இன்றைய நிலைமை எப்படியெல்லாமோ மாறி இருந்தாலும் உண்மை என்பது இதுதான். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இங்கே வாழ்ந்த மாமனிதர்களுடைய வரலாற்றை நாம் படித்தால் மெய் சிலிர்த்து போகும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறு எப்படி என்றால், ஒரு அரசன் ஆண்டான், அப்புறம் போரிட்டான், மாண்டான், அவன் பிள்ளை பட்டத்துக்கு வந்தான். இதல்ல பாரத நாட்டினுடைய வரலாறு. மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு என்று பாரதி போற்றும் வகையிலே மகத்தான மனிதர்கள். என்ன மகத்தான மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா,
இறைவனுக்குச் சமமாக ஆற்றல் கொண்ட மனிதர்களாக திகழ்ந்தவர்கள். இறைவனுடைய தோளிலே கைபோட்டு படைப்பு கதையை பார்க்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய தவ வலிமை பெற்றவர்கள். அவர்கள் நடமாடிய நாடு இந்த நாடு. நாம் குரங்குகளுக்கு பிறந்தவர்கள் அல்ல, மாமுனிவர்களின் வழி வழியாக வந்த மனிதர்கள் என்கின்ற நினைப்பு நமக்கு இருக்குமானால் நம்முடைய நாட்டின் மகிமை நமக்கு புரியும். அப்பேற்பட்ட நாடு. திரும்பும் இடமெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், தபஸ்விகள், பக்தர்கள் நெஞ்சி உருக்கி 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 பாடி பரமனை வசப்படுத்திய அடியார்கள். அப்பேற்பட்டவர்கள் வாழ்ந்த, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய பாரத நாடு. ஆனால் அப்படி வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அதில் ஒரு சிலரை பற்றிய தகவல்கள் தான், குறிப்புகள் தான் நமக்கு கிடைக்கின்றன இல்லையா? வாழ்ந்தவர்கள் கதையெல்லாம் நமக்கு தெரிகிறதா? இல்லை. யாருடைய கதைகளெல்லாம் நமக்கு தெரிகிறதுன்னு பார்த்தோம்னா, பதிவு செய்யப்பட்ட சில கதைகள் மட்டும் நமக்கு கிடைக்கின்றன. எந்த ஞானியும் தன்னுடைய சுயசரிதையை எழுதியதில்லை. எந்த மகரிஷிக்கும் இந்த நாட்டிலே கோவில் இல்லை. ஆனால் அவர்கள் அப்பொழுதெல்லாம் ஒலிப்பதிவு ஏது, ஒளிப்பதிவு ஏது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு எழுத்துப்பதிவு எப்படியோ வந்திருக்கிறது. வழி வழியாக, வாய்மொழியாக காதுகளில் விழுந்த அந்த தேன் தமிழ் பதிவாகி பதிவாகி பரம்பரை பரம்பரையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அதன் மூலம்தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்வையே நாம் தரிசிக்கிறோம். அவர்களுடைய குணச்சித்திரம் எப்படிப்பட்டது என்று கண்டு வியந்து மலைத்து வணங்குகிறோம். இப்படி இருக்கிறது. உதாரணமாக திருஞான சம்பந்த பெருமானை எடுத்துக்கொண்டோமானால் எவ்வளோ அழகாக ஒரு காட்சி சொல்கிறார் பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகலும் நல்லா வாழலாம் தம்பி, எந்த பிரச்சனையும் கிடையாது. எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லைங்கிறார். நீ யோசிச்சு பார்த்தியானா, இங்கே வாழ்வதற்கு நமக்கு எந்த குறையும் கிடையாது, நல்லா வாழலாம். அங்கே பார் அந்த பரமேஸ்வரனை பார். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அவனே வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு மனைவியோடு இருக்கான் பார், நல்ல பெண்மணியோடு இருக்கான் பார். நீ ஏன் கவலைப்படுற? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு 16 வயது வரையே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பாடல் எப்படி இருக்கிறது பாருங்க. இன்றைக்கி நமக்கு நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் தெளிவும் ஆறுதலும் தரக்கூடிய சொற்கள் ததும்பி இருக்கு. அதே போல் அப்பர் திருநாவுக்கரசர் அப்படின்னும் பொழுதே நம்ம மனதில் என்ன ஒரு உருவம் வருது? ஒரு தொண்டு கிழவர், அப்படியே தள்ளாடிட்டு வர ஒரு கிழவர், கையை அப்படியே கூப்பின கைகள் கூப்பி அப்படியே ஒரு கோவிலில் நின்று பாடக்கூடிய ஒரு உருவம்தான் திருநாவுக்கரசர்னும் போது நம்ம கண் முன்னால் வருகிறது. ஆனால் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்பது எப்படி இருக்கு நமக்கு? அவருடைய வார்த்தைகள், நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்றார் பாருங்க. அப்படி அது வந்து எவ்வளவு சீற்றம் மிக்க ஒரு சிங்கமாக அந்த மனிதர் வாழ்ந்திருப்பார். ஆவேசமும் அறச்சீற்றமும் ஒருங்கே கலந்து சிவனடியை தவிர வேறு எதுவும் சிந்தையில் கொள்ளாத ஒப்பற்ற மனிதராக அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் என்பது நமக்கு தெரிகிறதல்லவா? அது இன்னொன்று, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானின் ஆழ்வார் பாடுறாரு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே இருந்தபடி இறைவனுடைய நினைப்பிலே திளைத்திருப்பதை காட்டிலும் வேறு எந்த பதவியும் பொருத்தமானதல்ல, இன்புறத்தக்கது அல்ல என்கின்ற எழுச்சிமிக்க மனப்பான்மை அவர்களுக்கு இருந்தது. அப்படியே பாரதியார் வரைக்கும் வருவோம். பாரதியார்கிட்ட பார்த்தோம்னா, நாமார்க்கும் குடியல்லோம்னு அப்பர் சொன்ன, காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் சொல்லிட்டார், ஸ்டேட்மெண்ட் விட்டார். காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே மிதிக்கிறேங்கிறார். அப்போ வந்து கருணை வந்துடுச்சு. மிரட்டுறாரு காலனை. அவன் கிட்ட வந்தோன்னு மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாயிடுச்சு. போனால் போது வீட்டில் சற்றே மிதிக்கிறேன்கிறார். எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? அப்பர் கொடுத்தது. திருநாவுக்கரசருக்கு ஒரு பரம்பரை, ஒரு ஞான பரம்பரையின் வழியாக தமிழ் வாகனமாக இருந்து, உந்துகோலாகவும் இருந்து, ஊன்றுகோலாகவும் இருந்து, உற்சாகம் தரக்கூடிய ஒரு ஊற்றாக இருந்து அந்த ஞானத்தை, அவர்களுடைய அனுபவத்தை, யோக அனுபவத்தை, பக்தியை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது. அது பாரதி வரைக்கும் வருது. நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். மீராவை பாருங்கள். நம்ம இங்கே தெற்கே மீராவை பார்க்கலாம், வடக்கே மீராவை பார்க்கலாம், தெற்கே ஆண்டாளை பார்க்கலாம். அவர்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அற்புதமான சில ஒற்றுமைகள்,
ஆழமான சில சோகமயமான சில வேற்றுமைகள் இரண்டையும் பார்க்கலாம். ஒருத்தி ஒரு சின்ன சிறிய வீட்டிலே அரசி போல் வாழ்ந்தவள், இன்னொருத்தி அரண்மனையிலே துறவி போல் வாழ்ந்தவள். ஆனால் இருவருமே கண்ணனுடைய கண்கள், அப்படி வாழ்ந்தவர்கள் இல்லையா? கண்கள் இரண்டு கண்ணனுக்கு, அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு. கண்கள் இரண்டு கண்ணனுக்கு, அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு. கனவில் சதங்கை ஒருத்திக்கு, கனவில் வளைகள் ஒருத்திக்கு. துன்பக் கண்ணீர் சதங்கை ஒருத்திக்கு. நீயே கணவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி. நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள். நீயே கணவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி. நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள். அவள் சூடிக் கொடுத்தவளோ இவள் பாடிக் கரைந்தவளோ. அவள் சூடிக் கொடுத்தவளோ இவள் பாடிக் கரைந்தவளோ. கண்கள் இரண்டு கண்ணனுக்கு. இப்படி பாடிக்கிட்டே போகலாம் அவங்கள பற்றி நினைச்சாரு. இப்படி நீங்கள் அப்புறம் தியாகையரை பாருங்கள். தெலுங்கில் தியாகையரை பார்த்தோம்னா ராமனை நாத சரீரன் அப்படின்னு கொண்டாடுவார். இவர் எப்படி இருந்தார்? ராமநாம சரீரனாக இருந்தார். ராமனை நாதசரீரன் என்று கொண்டாடிய தியாகைய பெருமான் ராமநாம சரீரனாக இருந்து, வேறு எதுவுமே தெரியாது அவர். ராமநாமத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, கேட்க முடியாது. இந்த சுசீந்திரன் தூணை எங்கே தட்டினாலும் ஸ்வரம் கேட்குங்கிற மாதிரி தியாகையரை எங்கே தொட்டாலும் ராமநாமம் தான் கேட்கும். இப்படி அப்புறம் சங்க இலக்கியங்கள் இப்படியே வாழ்வை பிழிந்து எடுத்து கொடுத்த வாழ்வினுடைய காட்சியில் வீடியோ காட்சிகள் பார்க்குற மாதிரி. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளன். ஒரு கிழவி குடிசை தூணை அப்படி பிடிச்சிக்கிட்டு எங்கே போயிருக்கான் பையன் அப்படின்னு கேட்குறான். அந்த காட்சி இப்படி வீடியோவில் பதிவு பண்ண மாதிரி இருக்கும் அந்த தமிழ். அப்படி தான் துழந்தட்ட தீம்பொழி பாகல் இனிதென கணவன் உண்டலின் அப்படின்னு குறுந்தொகை பேசுது. கல்யாணம் புதுதாக இப்போ தான் திருமணமான அந்த மனைவி முதல் முறையாக சமையல் பண்ணுறாங்களாம். கட்டி தயிர தன்னுடைய தளிர் விரலால் பிசைந்து ஒரு குழம்பு செய்து அந்த கணவனுக்கு படைக்க, நல்லா இருக்கு அவன் சொல்லும்போது அப்படியே அவளுடைய நுதல் இன்னும் அப்படியே சந்திரன் மாதிரி பிரகாசிக்குதுன்ட்டு எழுதுறாங்க. இதெல்லாம் 2000 வருடத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு நாம் எந்த காலத்தில் இருந்தாலும் வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு பொருத்தமாகவும் நமக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்கக்கூடிய திருக்குறள் அதுவும் வந்துருக்கு. திருவள்ளுவரை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அவருடைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் ஏதோ சின்ன சின்ன கதைகளை தவிர ஆதாரபூர்வமான தகவல்கள் மிக மிக குறைவு. ஆனால் திருக்குறள் அதைவிட வாழ்க்கைக்கு ஆதாரமான நூல் எதுவுமே இல்லையே. எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா ஒப்பற்ற மனிதர்கள், நான் சொன்ன மாமனிதர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் இவர்களுடைய மன அமைப்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது அவர்கள் மூலம் வெளிப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்கள் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைச்சிருக்காது. நம்ம பார்த்த சைவ சமய குறவர்களில் ஞானசம்பந்தரை பற்றி பேசணும், திருநாவுக்கரசரை பற்றி பேசணும், பாரதியாரை பற்றி தொட்டோம், சங்க இலக்கியத்தை அப்படி எட்டி பார்த்தோம், திருக்குறள் வரைக்கும் வந்தோம். இதெல்லாம் தமிழ் செய்த புண்ணியம் அல்லது நாம் செய்த புண்ணியம். இது தமிழில் வந்திருக்கின்றது. இவ்வளவு செய்திகள், அற்புதமான செய்திகள் பொதிந்து தமிழிலே வந்திருப்பது நாம் செய்த புண்ணியம். எந்த தவப்பயனோ என்ன புண்ணியம் செய்தோமோ வந்திருக்கிறது. அந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னால் இன்று திருமந்திரத்தின் முன்னால் நாம் நிற்கிறோம். இந்த ஒவ்வொரு நூலுக்கும் சிறப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லாம் சிறப்புக்குரியவை, எல்லாம் தனித்தனி சிறப்புக்குரியவை. எல்லாவற்றுக்கும் ஊடாடும் ஒற்றுமை அம்சங்கள் சில இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்புக்கு உரியவை என்பதுதான் அந்த நூல் யார் மூலம் வெளிப்பட்டதோ அவர்களுடைய சிறப்பும், இந்த சீரிழமை திறம் வியக்க வைக்கின்ற இந்த செந்தமிழின் சிறப்பும் ஆகும். ஒன்று அந்த மனிதர், இன்னொன்று அந்த மனிதர் பெற்ற அனுபவம், மூன்று இந்த மொழியின் மகத்துவம். இந்த மூன்றும் கலந்து இருப்பதால் தான் ஒவ்வொரு நூலும் சிறப்பாக இருந்தாலும் தனித்தனி சிறப்பாக ஒன்று போல் இன்னொன்று இல்லை. நாலடியாரில் இருக்கக்கூடிய எத்தனையோ செய்திகளை திருக்குறளில் பார்க்கலாம். திருக்குறளில் இருக்கக்கூடிய எத்தனையோ கருத்துக்களை கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். கம்பனை பாரதியில் காணலாம். இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் வள்ளுவர் தனியாக நிற்பார், நாலடியார் முனிவர்கள் தனியாக நிற்பாங்க, கம்பன் தனியாக நிற்பார், பாரதியார் தனியாக நிற்பார். இதுதான் இந்த சிறப்பு.
இப்படி பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூல் நம்ம பார்க்கும் பொழுது திருமந்திரம் நம்ம கண் முன்னால் நிற்குது. பெரிய அகண்டமான காவேரின்னு சொல்லுவாங்க, அகண்ட காவேரிம்பாங்களே, அது மாதிரி அகண்ட கோதாவரி, அது மாதிரி விசாலமான ஒரு கடல் போன்ற ஒரு ஞானக்கடலாக யோகக்கடலாக நம் கண் முன்னே நிற்பது திருமந்திரம். ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோமானால் ஒரே ஒரு கடவுளை பற்றி பேசுகிறது, ஒரே ஒரு இறையை பற்றி பேசுகிறது. இரண்டு நிலைகளுக்கும், இகம் பரம் என்கின்ற நிலைகளுக்கும் பொருத்தமான செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறது. முத்தமிழுக்கும் உகந்ததாக இருக்கிறது. இயலாக இசையாக நாடகம் நீங்கள் எப்படி இது விரித்து எப்படியெல்லாம் நீங்கள் அடக்கி கொள்ள நினைக்கிறீங்களோ அப்படி அடக்கிக்கலாம். ஒரே இறைவனை பற்றி பேசுகிறது. இகம் பரம் என்னும் இரு நிலைகளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. முத்தமிழுக்கும் உகந்ததாக இருக்கிறது. 4 வேதங்களின் சாரம் இதிலே ததும்பி தெளிந்து நிற்கிறது. 5 புலன்களை அப்படியே புரட்டி அழகான அருள் விளக்குகளாக மாற்றித்தரும் உபாயங்கள் இதிலே நமக்கு காணப்படுகின்றன. 6 சமயங்களில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய உயரமும் ஆழமும் இந்த நூலிலே காணப்படுகின்றன. நம்முள்ளே இருக்கக்கூடிய 7 உலகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய யோக சக்கரங்களை ஒரே நேரத்தில் ஒரே கணத்தில் ஒளிமயமாக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த நூலிலே நமக்கு காணப்படுகின்றன. கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத உயரங்களை தான் தனது உள்ளத்தில் அனுபவித்த காரணத்தால் எட்டாத பொருள்களை நமக்கு கிட்டத்தில் வந்து திருமூல நாயனார் அருளி செய்வதையும் இந்த நூலிலே காணலாம். இது 9 தந்திரங்கள் அடங்கியது 10வது திருமுறையைச் சேர்ந்தது. போதுமா இந்த சிறப்பு? 1, 2, 3 ஒரே இறைவனை பாடுகிறது, இருநிலைகளுக்கும் ஏதுவானது, முத்தமிழுக்கு உகந்தது, 4 வேதங்களின் சாரத்தை அடக்கியது, 5 புலன்களை அருள் விளக்குகளாக மாற்றவல்லது, 6 சமயங்களுக்கும் அப்பாற்பட்டது, 7 நிலைகளுக்கும் வெளிச்சம் காட்டுவது, எட்டாத பொருளை கிட்ட வந்து காட்டுவது, 9 தந்திரங்களை அடக்கியது, 10வது திருமுறையாக முத்தாக நிற்கின்றது. அப்பேற்பட்ட ஒப்பற்ற நூல் இந்த திருமந்திரம் என்பது. இதை சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய பெருமையை. சொல்லி சொல்லி தீர்வதில்லை ஜோதியின் பெருமை, சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமை என்பார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட நூல். தந்திரம் 9 தந்திரங்கள் அடங்கியது அப்படின்னு பார்த்தோம். தந்திரங்கள்னா சில பேர் பகுதிகள் என்று சொல்லலாம், இயல்கள் என்று சொல்லலாம். தந்திரம் என்கின்ற சொல் அதுக்கு என்ன பொருள்ங்கிறது பார்க்கணும். 1 மந்திரம், இன்னொன்று யந்திரம், 3வது தந்திரம். இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மந்திரம், யந்திரம், தந்திரம். இப்படி சுருக்கமாக வச்சுக்கலாம். உலகம் என்பது யந்திரம், மனம் என்பது மந்திரம். அந்த மனத்தை இந்த உலக வாழ்வில் சரியாக பொருத்தி வாழக்கூடிய அறிவு தந்திரம். அவ்வளோதான். உலகம் என்பது யந்திரம், மனம் என்பது மந்திரம். அந்த மனதை உகந்த அளவுக்கு சரியாக இந்த உலக வாழ்க்கையோடு பொருத்தி நல்வாழ்வு வாழ்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய நல்லறிவு, அது தந்திரம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஏன்னா பெரிய தந்திரம் பண்ணிட்டாண்டா அப்படின்றோம் இல்லையா? ட்ரிக் அப்படிங்கிற பொருளில் தந்திரம் உபயோகப்படும். ட்ரிக் இல்லை, டெக்னாலஜி. தந்திரம்னா ட்ரிக்கு கிடையாது, டெக்னாலஜி. வித்தை காட்டுறது வேறு, வித்தை வேறு. கல்விக்கும் வித்தையும் தான் பேர், வித்தை காட்டுறதுக்கும் வித்தை தான் பேர். வேலை செய்பவருக்கும் நல்ல வேலை செய்வோம், இவன் வேலை காட்டுறவன் சொல்கிறோம்ல, அது மாதிரி. தந்திரம் என்ற சொல் ட்ரிக் அல்ல, அது டெக்னாலஜி. மந்திரம் என்பது சயின்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தந்திரம் என்பது டெக்னாலஜின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்களே, அதனால் அப்படி வச்சுக்கலாம். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவே என்று தாயுமானவர் தன்னுடைய குருநாதரை பாடுகிறார். இவருடைய தாயுமானவருடைய குரு யார் என்ற குறிப்பு நமக்கு இதில் கிடைக்கிறது. மூலன் மரபில் வரும் மௌன குருவே என்னும் குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போது ஒரு மரபையே வளர்த்த மகா யோகியாக, ஞானியாக, சிவசித்தராக, தமிழ்கடல் என்று பட்டை தீட்டப்பட்ட வைரம் எப்படி பல விதமாக பிரகாசிக்குமோ, ஒளியை வழங்குமோ, அப்படி திகழ்கிறது திருமூலர் அருளிய திருமந்திரம். 3000க்கு மேற்பட்ட பாடல்களை கொண்டது. 3040, 47 இந்த கணக்கு விட்டுருவோம். 3000 பாடல்கள் அப்படி சொன்னாலே திருமந்திரம். இதில் வரலாறில் என்ன சொல்கிறோம்னா,
ஆண்டுக்கோர் பாடல் அருளி செய்தார் திருமூலர் என்று நாம் கேள்விப்படுகிறோம். நமக்கு இந்த தகவல் பொருத்தமாக தெரியல. எப்படியா ஒருத்தர் 3000 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாரா? 3000 ஆண்டுகள் வாழ்ந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் பாடினாருங்கிற செய்தி நம்மளால் நம்ப முடியல. நமக்கு நம்புறது சிரமம்தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை வேறு, நம்முடைய அறிவினுடைய அப்ரோச்சே வேறு. இப்போது இந்த குறிப்பு ஆண்டுக்கொரு பாடல் பாடியது, 3000 ஆண்டுகள் வாழ்ந்தது, வேறு யாரை பற்றியும் இல்லைங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். திருவள்ளுவரை பற்றியோ இல்லை ஆழ்வார்களை பற்றியோ வேறு நாயன்மார்களை பற்றியோ இன்னும் வேறு யோகியரை பற்றியோ 3000 ஆண்டுகள் இருந்து இப்படி பாடல்கள் பாடியதாக யாரை பற்றியும் ஒரு செய்தி இல்லை, திருமூலரை தவிர. அதையும் கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். விஸ்வாமித்திரர் மகாமுனிவரை பற்றி பார்க்கும் பொழுது ராமாயணத்திலே அவரை பற்றி நிறைய காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு பிறகு அவரை பற்றிய தகவல்கள் நமக்கு தெரியவில்லை. ராமாயணத்திலே விஸ்வாமித்திரரை பற்றிய குறிப்பு, அவர் போவது, அவர் நடத்திய செயல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்னால் ஹரிச்சந்திர மகாராஜாவை அவர் படாதபாடுபடுத்திய கதையும் நமக்கு தெரியும். நீங்கள் இதை இரண்டையும் வரலாறு என்றே ஏற்றுக்கொள்வீர்களானால் திரும்பவும் அந்த காலகட்டம் நமக்கு உதைக்கும். ராமர் வந்திருக்கக்கூடிய அந்த வம்சத்திலே ஒரு கணக்கு அவரை 61 இல்லை 62வது அரசர் என்கிறது, இன்னொரு கணக்கு அவரை 92வது அரசர் என்று சொல்லியிருக்கிறது. சொல்லட்டும், அந்த ராமருக்கு எத்தனையோ தலைமுறைகள் முன்பு வந்தவர் ஹரிச்சந்திரன். அத்தனை காலம் வாழ்ந்திருக்கக்கூடுமா விஸ்வாமித்திரர் என்பவர்? இல்லை அது வேற விஸ்வாமித்திரரா, அதே பெயரை தாங்கிய இன்னொரு முனிவரா? அப்படி நமக்கு கேள்விகள் வரலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி. தபஸ்வி மகராஜ் என்கின்றவரை பற்றி ஒரு புத்தகம் நான் பார்த்திருக்கிறேன். அவர் 5000 வருடங்கள் வாழ்ந்ததாக, காயகல்பம் உண்டு வாழ்ந்ததாக இந்த கதைகளை இத்தனை சித்தர்களை பற்றியும் நாம் இது போன்ற கதைகளை கேட்டிருக்கிறோம். ரெக்கார்டட் ஹிஸ்டரி அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் காசியிலே வாழ்ந்த திரைலிங்க சுவாமிகள் இருந்திருக்கிறார். 1607 வருடத்திலிருந்து 1887 வருடம் வரை 280 வருடங்கள் அவர் வாழ்ந்தார் என்ற குறிப்பு நமக்கு ஆதாரபூர்வமான தகவலாக ஒரு வரலாற்று செய்தியாக நமக்கு கிடைக்கிறது. திருமூலர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த திருமந்திரம் என்னும் ஒப்பற்ற நூல் மூலம் அவர் எப்போதும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பார், எப்போதும் நமக்கு காவலாக இருப்பார் என்கின்ற செய்தி நமக்கு இருந்தால் போதும். திருமூலர் வாழ்ந்த காலம் எது என்று ஒரு பெரிய சர்ச்சை இருக்கிறது. கிமு 6000 கணக்கு சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னே 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே இடைப்பட்ட காலம் என்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருமூலர் என்கிறார்கள். இந்த கருத்தைத்தான் பெரும்பாலோர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். காலம் கடந்த ஒரு மகா மனிதன் எந்த காலத்தில் வாழ்ந்தான் என்பது கூட நமக்கு இப்பொழுது பொருட்டில்லை. நாம் இந்த காலத்தில் வாழக்கூடிய நமக்கும் திருமந்திரம் மிக 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 பொருத்தமாகவும் தேவையானதாக ஒன்றாகவும் இருப்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். திருனா என்ன, மந்திரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமான சில தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. திருனா பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம், காசு பணம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ரொம்ப பேர் திருன்னா செல்வம் போட்டு, செல்வம்னா காசு பணம் அப்படிங்கிற பொருளில் எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம அப்படி வச்சு பார்த்தா சரியாக வராது. திரு கந்தசாமி அவர்கள்ங்கிறோம், காசு கந்தசாமின்னா எழுதுகிறோம், பணம் பட்டாபிராமன்னா எழுதுகிறோம் இல்லையா? அப்படி எழுதுகிறோமா நம்ம இல்லையா? செல்வம் ஸ்ரீனிவாசன்னா எழுதுகிறோம், திருந்தானே எழுதுகிறோம். அப்போ காசு பணம் என்பது அல்ல திரு என்கின்ற சொல்லின் பொருள். செல்வம் என்பது காசு பணம் அல்ல. எப்படி தேசம் என்பது மண் அல்ல என்பது உண்மையோ, அதுபோல் செல்வம் என்பது காசு பணம் மட்டும் அல்ல, காசு பணமும் சேர்ந்திருப்பது தான் செல்வம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்வம் காசு பணம் இல்லை. அப்போ திரு என்றால் நன்மை, அழகுடையது, திருமகள், சிறப்பு, காந்தி, பொலிவு, பேறு, தெய்வத்தன்மை, நல்வினை, மாங்கல்யம், இன்னும் சில பொருள்களும் உண்டு திரு என்ற சொல்லுக்கு. நீங்கள் மந்திரம் என்ற சொல்லுக்கு பார்த்தீர்களானால் மனதை எது திரும்ப திரும்ப கடைகிறதோ, மத்தாய் கடைந்து அதை மேன்மைப்படுத்துகிறதோ அதற்கு பெயர் மந்திரம். தமிழிலே பொருள் கூறும்போது மந்திரம் என்பதற்கு ஆலோசனை என்ற பொருள் இருக்கிறது, மந்திரிகள் என்ற பொருள் இருக்கிறது, எண்ணம் என்ற பொருள் இருக்கிறது, வேத ஒலி, தெய்வ மந்திரம்,
சூத்திரம் என்ற பொருள் இருக்கிறது. இப்போ திரு என்கின்ற சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள்களையும் மந்திரம் என்ற சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது பாருங்கள். நன்மை, திருனா நன்மை, மந்திரம்னா ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியது திருமந்திரம் இல்லையா? திருமகள், திருனா திருமகள். இங்கே திருமகளே மந்திரியாக இருக்கிறாள் சொல்லலாம். மந்திரம்னா மந்திரிகள் சபையினர், திருமகளே நமக்கு மந்திரி சபையாக இருக்குமாறு. காந்தி, இங்கே எண்ணம், காந்தி ஒளி மிகுந்த எண்ணமாக இங்கே இருக்கிறது. அங்கே தெய்வத்தன்மை, இங்கே தெய்வ மந்திரம். அங்கே நல்வினை, இங்கே சூத்திரம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மந்திரம் என்ற சொல்லுக்கு இன்னொரு தமிழ் பொருள் திருமந்திரம் என்று இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்கள். திருமந்திரம் என்ற சொல்லுக்கே இத்தனை பொருள் நமக்கு கிடைக்கிறது. ஏதோ ஒரு சிறப்பை கருதி, ஒரு மரியாதை கருதி வைக்கப்பட்ட அடைமொழி அல்ல, வைக்கப்பட்ட பெயர் அல்ல, வாய்த்த பெயர் என்று நாம் இந்த நூலை சற்றே அணுகி பார்க்கும் பொழுதே கண்டுகொள்ளலாம். இதை முழுக்க முழுக்க நாம் காண்பதற்கில்லை. சிறு சிறு துளிகளாக நாம் சேர்ந்து பருக இருக்கிறோம். சின்ன சின்ன துளிகளாக இதை நாம் சேர்ந்து பருகுவோம். கத்து கடலாம் மனது கைகட்டி வாய் பொத்தி கண்களால் கவி பாடுதே, கசடு மிகவே மண்டி வசை கொண்ட என் சித்தம் காளா விளக்கானதே. திருமூலருக்கு ஒரு வணக்கம் தெரிவிப்போம் நாம. கத்து கடலாம் மனது கைகட்டி வாய் பொத்தி கண்களால் கவி பாடுதே, கசடு மிகவே மண்டி வசை கொண்ட என் சித்தம் காளா விளக்கானதே. புத்தி தடுமாறி மலையேறி மடு வீழ்ந்த கதை பொத்திச் சிரிக்கின்றதே, புனைவான ஆணவமுன் புன்னகையின் ஜன்னலில் புகைந்து மனம் நீள்கின்றதே. புத்தி தடுமாறி மலையேறி மடு வீழ்ந்த கதை பொத்தி சிரிக்கின்றதே, புனைவான ஆணவமுன் புன்னகையின் ஜன்னலில் புகைந்து மனம் நீள்கின்றதே. மத்து கடைந்தே வெண்ணெய் தத்தி வர மறவாமல் மொத்தமும் எடுத்த கரமே, மணிவாயில் கொஞ்சம் அதை அணிபுரள வைத்து பின்மாந்தாமல் பார்க்கும் அழகே. மத்து கடைந்தே வெண்ணெய் தத்தி வர மறவாமல் மொத்தமும் எடுத்த கரமே, மணிவாயில் கொஞ்சம் அதை அணிபுரள வைத்து பின்மாந்தாமல் பார்க்கும் அழகே. பித்துக்கும் பக்திக்கும் சித்துக்கும் பேதைக்கும் பிரிவின்றி செய்த குறும்பே, பின்னல் களைந்து புது பின்னலிடும் பம்மாத்தில் என்ன சுகம் எந்தன் குருவே. பின்னல் களைந்து புது பின்னலிடும் பம்மாத்தில் என்ன சுகம் எந்தன் குருவே என்று திருமூலரை வணங்கி இன்று அமைவோம். உங்களோடு சேர்ந்து சில துளிகளை துளித்துளியாக திருமந்திரம் என்னும் தேன் கடலிலிருந்து பருகுவோம். மீண்டும் சந்திப்போம்.